காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அரசு பேருந்துல பயணம் செஞ்சிருக்காரு. மாரத்தான்ல கலந்துக்கிட்டு 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. இது வரைக்கும் எந்த சிஎம்மும் பண்ணதே இல்லை அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாங்க. போஸ்ட் போடுறேன் இன்ஸ்டாகிராம்ல. வேற என்ன, இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக எந்த சிஎம்மும் செய்யாத ஒரு விஷயத்த நம்ம சிஎம் 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றும் போது பயங்கரமான கொரோனா, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் கூட பார்த்துக்க முடியல. அன்னைக்கு இந்திய வரலாற்றிலே எந்த ஒரு முதல்வரும் செய்யாதது, கோயம்புத்தூர் இஎஸ்ஐல பிபிடி உடை அணிஞ்சு கொரோனா வார்டுக்குள்ள வந்து பார்த்த ஒரே தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா அதை விட இன்னைக்கு 3 கிலோமீட்டர் ஓடினதுதான் பெரிய சாதனை. டிஎம்கே ஆட்சியில இருந்திருந்தா மொத்த தமிழகமும் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கும். தாவேகா வந்ததுனால அது மாற. சரிங்க, ஓப்பன் சேலஞ்சுங்க. எது தனியாருக்கு போச்சு? திமுக ஆட்சியில எது தனியாருக்கு போச்சு? நீங்க என்ன சொன்னீங்க? நான் வந்தா அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அடுத்த நாளே அடுத்தது செஞ்சிருவேன். என்ன ஆச்சு? 40 நாள் கும்முடி பூண்டி இல்லைங்க, 3 வயசு குழந்தைங்க. நீங்க சொன்னீங்கல்ல, சிங்கப்பெண் அதிரடி படை நான் உருவாக்கியிருக்கேன், ட்ரோன் பறக்க விடுறேன் அப்படின்னு. அப்ப அந்த ட்ரோன் பறந்துருந்தா எப்படிங்க அந்த குழந்தை புதருக்குள்ள கடந்திருக்கும்? இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்க அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாம 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் நீங்க பொன்னேரியில அந்த குழந்தையோட சடலத்தை அடக்கம் பண்றீங்கன்னு சொன்னா இதுதான் மாற்றமா? பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னாள் சிங்கப்பெண் சிறப்பு படை வந்துச்சுன்னா பெண்களோட பாதுகாப்புக்கு நாங்க பொறுப்பு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ உங்களோட பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்பு. துப்பட்டா போட்டு போகணும், மிளகா பொடி எடுத்துட்டு போகணும், பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சிங்கப்பெண் சிறப்பு படையில இருந்தே வருது. இது நாங்களே செஞ்சு போமேமா, அப்புறம் எதுக்கு சிங்கப்பெண் பாதுகாப்பு படை? நீர்த்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திமுகவின் செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம முதல்வர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமே எதுவுமே பண்ணலடா அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அரசு பேருந்துல பயணம் செய்யறாரு, மாரத்தான்ல நம்ம முதல்வர்னு சி ஜோசப் விஜய் அவர்களா? சரி சரிங்க, சொல்லுங்க. இல்ல அதான் கேட்டேன். வந்த உடனே எதுவுமே பண்ணலப்பா ஒரு மாசம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அரசு பேருந்துல பயணம் செஞ்சிருக்காரு, மாரத்தான்ல கலந்துக்கிட்டு 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. இது வரைக்கும் எந்த சிஎம்மும் பண்ணதே இல்லை அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாங்க. நிறைய பேர் பொதுவெளியில பேசிக்கிறாங்க. இல்லைங்க, இன்னைக்கே போய் நானும் ரீல் போட்டுறேன், போஸ்ட் போட்டுறேன் இன்ஸ்டாகிராம்ல. வேற என்ன, இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக எந்த சிஎம்மும் செய்யாத ஒரு விஷயத்த நம்ம சிஎம், அதான் முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நம்ம சிஎம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா செஞ்சிருக்காரு இல்லைங்களா? அது என்னங்க, என்ன போதை ஒழிப்பு, அதுக்கு என்ன ஸ்போர்ட்ஸை கையில் எடு, போதைய கையை விடு, அந்த மாதிரி. ஓகே, ட்ரக்ஸை விடு அப்படின்னு. பரவாயில்ல, நல்ல டேக்லைன்ல யாருமே எழுதி இருக்காரு. ஐயோ, அது காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிட்டாருங்க. எந்திரிச்சிட்டு 6 மணிக்கெல்லாம் கரெக்ட் டைம் ஃபாலோ பண்றாரு. ஆனா இது பெரிய சாதனை. ஆனா 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றும் போது கொரோனா, பயங்கரமான கொரோனா. ஒவ்வொரு சொந்தக்காரங்களே வீட்டுக்குள்ள கணவன் மனைவியா இருந்தா கூட யாரும் பாத்துக்கல. அச்சுன்னு தும்முனா கூட கார்பரேஷன்காரன் புடிச்சிட்டு போயிடுவான், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் கூட பாத்துக்க முடியல. அன்னைக்கு இந்திய வரலாற்றிலே எந்த ஒரு முதல்வரும் செய்யாதது. அன்னைக்கு அவருக்கு வயசு 69. ஆனா அந்த ஒரு வயதான நிலையில கூட கோயம்புத்தூர் இஎஸ்ஐல பிபிடி உடை அணிஞ்சு கொரோனா வார்டுக்குள்ள வந்து பார்த்த ஒரே தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா அதை விட இன்னைக்கு 3 கிலோமீட்டர் ஓடினதுதான் பெரிய சாதனை இல்லைங்களா? எனக்கும் புரியல மேடம். ஏன்னா இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா இதை நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், இந்த முதல்வர் மட்டும்தான் பண்ணாரு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் முதல்வரே கிடையாது, இவர் மட்டும்தான். இவர் சொன்னாரு பதவி ஏற்கும் போது, நான் தேவர் தூதர் இல்லை அப்படின்னு. ஆனா இவர் ஒவ்வொரு இடத்துலயும் தன்னை தேவதூதனாதான் காமிச்சுக்கிறாரோ அப்படின்னு தோணுது. இன்னைக்கும் போதை பழக்கத்தினால தமிழ்நாடு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அப்படி கேட்டா உடனே என்ன சொல்லுவாங்க, திமுக ஆட்சியில மட்டும்தான் போதையே நடந்துச்சுன்ற மாதிரி ஹேஷ்டேக் போடுவாங்க. நீங்க எவ்வளவு நாள் இந்த மாதிரி ஹேஷ்டேக்கே போட்டுட்டு இருப்பீங்க? அதனால எனக்கு தெரியல மேடம், இது வரலாற்றுல முக்கியமான விஷயமா இருந்துச்சுன்னா இடம் பெறட்டும். அப்படி இன்னைக்கு நம்ம முதல்வர் ஓடினது மிகப்பெரிய சாதனை. நம்ம வேணா அதை பெரிய விஷயமா பாராட்டு கொடுக்கலாம். ஆனா இவர் பண்ணதா சாதனைன்னு பேசுறதுதான் எங்களால எல்லாம் ஏத்துக்க முடியல. இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு விவசாய போராட்டம் நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிட்டே இருக்கு. அதை விட இவங்களோட கூட்டணி கட்சியில, சரி எங்க கூட்டணியில இருந்து அங்க போனாலும் இன்னைக்கு ஆதரவு அளிச்சாலும் என்ன பண்ணாலும் மாஸ்டர் சிபிஎம்
சிபிஐ அவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அந்த மாதர் சங்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல எம்எல்ஏ, அதாவது தாவேகாவினுடைய எம்எல்ஏ வந்து பெண்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்துக்கு இன்னும் தாவேகா எம்எல்ஏ சரவணன் அவர்கள் மீது இன்னும் கேஸ் போடலை. ஏன் தாவேகா கட்சி, இந்த டிவிகே கட்சி கேஸ் போடலைன்னு கேட்டு அவங்களுக்காக மாதர் சங்கம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம், போராட்டம் நடத்தக்கூடிய அந்த பெண்களை பாலபாரதி மேடம், எக்ஸ்எம்எல்ஏ, எல்லாத்துக்கும் தெரியும். மேடம் வந்து பொதுவெளியிலே போடுறாங்க, எங்க போராட்டம் பண்ற எங்களை பார்த்து இந்த டிவிகே நிர்வாகிகள் ரொம்ப கெட்ட வார்த்தையில, மோசமான வார்த்தையில திட்டுறாங்க, பெண்களை இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றாரு முதல்வர்? தெரியாது. சோ அதை தாண்டி இன்னும் இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. திமுக ஆட்சியில நடந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது டெய்லி இவர் பயங்கரமா பேசினாரு. அப்புறம் டிவிகே கட்சி தலைவரா இருக்கும்போது பனையூருக்கெல்லாம், ஏன்னா இவர் வர முடியாது, இவர் ஒரு நடிகரா இருந்தாரு அப்போ, இப்ப முதல்வர், அப்போ நடிகரா இருந்தாரு, அதனால வெளியே வந்தா மாஸ் இதாயிடும் அப்படின்னு அவரே வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு அந்த பணியாளர்களை ரொம்ப இது பண்ணாங்க. அந்த பணியாளர்கள் உண்மையாலுமே இவரை நம்பி ஓட்டும் போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த பணியாளர்களுக்கே மிகப்பெரிய ஒரு விஷயமா தனியாருக்கு கொடுக்க போறாரு. ஓப்பனா சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் நாச்சும் நம்ம சொன்னோம், தூய்மை பணியாளர்களை நாங்க மதிக்கிறோம், உங்களுக்கான உங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு, உங்களோட மெடிக்கல் இதுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்து, அப்புறம் உங்களுக்கான வீட்டு வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து, இந்த மாதிரி நிறைய ஒப்பந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவங்களுக்காக சைன் பண்ணப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் என்ன நிலவரம்னு தெரியல. டோட்டலா எடுத்து தனியாருக்கு கொடுத்துறது. புரிஞ்சுதுங்களா? இப்படி போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இவங்க போராட்டம், பெண்களுக்கான போராட்டம், இதெல்லாம் விஷயம் இல்ல இல்லைங்களா? இன்னைக்கு காலையில நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே ஆட்சியில இருந்திருந்தா மொத்த தமிழகமும் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கும், தாவேகா வந்ததுனால அது மாறல. சரிங்க, ஓப்பன் சேலஞ்சுங்க. எது தனியாருக்கு போச்சு? திமுக ஆட்சியில எது தனியாருக்கு போச்சு? இப்ப கான்ட்ராக்ட் பேஸ்ல இருந்த தனியார் தூய்மை பணியாளர்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில அந்த இதை சைன் பண்ணிட்டாங்க. இன்னும் கோர்ட்ல அதுக்கான கேஸ் நடந்துட்டே தான் இருந்துச்சு. அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். அது இன்னும் நம்மளுக்கான அந்த இசைவை கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனை தான் ஓடிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும், அதை தாண்டி அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்ந்து என்னென்ன சலுகை எல்லாம் கிடைக்குமோ அதை நம்ம பண்ணிட்டே தான் இருந்தோம். இவங்க வந்த 40 நாள்ல ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. அப்புறம் எப்படி 40 நாள்ல நான் தனியாருக்கு மாத்துறேன்னு சொல்றீங்க? எல்லாமே தனியாருங்க. இன்னைக்கு இது மட்டும் இல்ல, நான் மின்சாரத்துறையிலையும் நீ பிரைவேடைசேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூல்ஸ், அடாடா, எங்க அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் எல்லாம் பட்டிமன்ற பேச்சாளர், அதை தாண்டி இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் எவ்வளவு அழகா பேசுறாரு பாத்தீங்களா? ஒரு கண் அரசு பள்ளி, இன்னொரு கண் தனியார் பள்ளி. இப்படி ஒரு மனசு இருக்குமாங்க யாருக்குனாலும்? ஏங்க, அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் உண்மையாலுமே கஷ்டம் அதிகமா இருக்கு. தனியார் பள்ளியில படிக்கிறவங்க எல்லாம் அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு அது எப்படி நீங்க ரெண்டையும் ஒரே தராசுல வச்சு பாப்பீங்க? உங்க மனதளவுல நீங்க வைக்கிறீங்கன்னாலும், ஆனா இந்த குழந்தைங்களுக்கு தானே இன்னும் ஒரு படி சேர்த்தி கொடுக்கணும். அதுதானே சமூக நீதி. சமூக நீதிங்கிறது என்ன? அதாவது யாருக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அடிப்படை தேவைகள் கிடைக்கலையோ, யாரு வந்து சமூகத்துல கொஞ்சம் தாழ்ந்து இருக்காங்களோ அவங்களையும் சேர்த்து உயர்த்தி அடுத்த, அதாவது உயர்ந்திருக்க நிலை ஈக்குவலா கொண்டு வர்றதுக்கு பேர் தானே சமூக நீதி. அது எப்படி உயர்ந்திருக்கிற ஒரு விஷயத்தையும் இங்க வந்து தாழ்ந்திருக்க ஒரு விஷயத்தையும் சேர்த்து வச்சு உங்களால பார்க்க முடியும்? அப்போ டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அரசு பள்ளி, தனியார் பள்ளி, அதுதானே டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அரசுங்கிறது எடுத்து தனியார் பள்ளியை விட நான் ஒருபடி மேல உயர்த்தி காமிப்பேன்னு சொன்னா அது சமூக நீதி. இது ரெண்டும் எனக்கு ஒண்ணுதாங்க அப்படின்னு சொன்ன விளைவு என்ன? இந்த வருஷம் 48 தொடக்க பள்ளியில 1ஆம் வகுப்பு சேர்க்கை கூட முறையா செய்யல, யாரும் வந்து ஆள் சேரல அப்படிங்கறதுதான் தனியா இன்னைக்கு அரசு பள்ளியினுடைய நிலைமையா போயிட்டு இருக்கு. அப்ப இதுல என்ன ஆகும் தெரியுங்களா? ஊதியம் உயர்வெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு, நீ அப்புறம் பழைய ஓய்வூதியம் திட்டம் எல்லாம் கொண்டு வரேன்னு சொன்னாங்களே, அதான் தனியார் பள்ளிக்கு லைசன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தாச்சு. எல்லாரும் போய் தனியார் பள்ளியிலே படிங்க. இங்க ஸ்டூடெண்ட் இருந்தா தானே டீச்சர் இருந்தா தானே பழைய ஓய்வூதிய திட்டம் எல்லாம். இனி எல்லாம் அப்படியே படிப்படியா கம்மியாயிடுச்சுன்னா அப்புறம் எங்கத்து போய் வறுமையின் அடையாளம் அரசு பள்ளி தான் எங்களுக்கு பெருமையின் அடையாளம்லாம் சொல்றது? சும்மா எழுதலாம். அதுவும் நாங்க எழுதின வாக்கியம் தான், அன்பில் மகேஷ் சொன்ன வாக்கியம் தான். ஆனா இன்னைக்கு அதை இவங்க வெறும் வாக்கியமா மட்டும் எழுதி அதோட முடிச்சிடலாம்னு பாக்குறாங்க போல. ஒருவேளை கல்வின்னு இருக்கிறதுனாலயோ என்னவோ, கல்வினாலே எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றதுனால கூட சொல்லியிருக்கலாம்ல. இங்க கல்வினா எல்லாம் ஒண்ணுதான், நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாம் ஒன்னா இருக்கணும் தானே எங்க ஐயா சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தாரு. அன்னைக்கெல்லாம் ஸ்டேட் போர்டு தனியா, மெட்ரிகுலேஷன் தனியா தானே இருந்துச்சு. அதுல கூட எந்த டிஃபரன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு திரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தானே சமச்சீர்னு ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டு வந்தோம். அப்ப கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தானே இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களும் ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க எல்லாம் ஒண்ணு, மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு எல்லாம் ஒண்ணுன்னு ஆச்சு. இந்த மாதிரி ஒரு புரட்சி பண்ணீங்கன்னா பரவாயில்ல. நீங்க சிபிஎஸ்இ பள்ளி, அதுவும் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, பா நாங்கெல்லாம் ரொம்ப
கஷ்டப்பட்டோம், இந்த என்ஓசி வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். சிபிஎஸ்சி பள்ளிக்கு எதுக்குங்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ஓசி கொடுக்கணும்? அதான் 2018லயே மோடி அவர்கள் என்ஓசி வந்து நீங்க வாங்கிக்கலாம், அதான் ஸ்டேட் கவர்மெண்ட் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க கொடுக்கல அப்படின்னா இது பண்ணிக்கலாம்னு அப்ப சொல்லிச்சு. திரும்பவும் அதை மாத்துனாங்க. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பவும் அந்த விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, நீங்க பெர்மிஷனுக்கு லெட்டர் கொடுங்க, சப்போஸ் அவங்க கொடுக்கறதுக்கு லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு பெர்மிஷன் வந்துடும் அப்படின்னு சிபிஎஸ்சி பள்ளிக்கு சொல்லியாச்சு. இன்னைக்கு சிபிஎஸ்சி பள்ளிக்கு எல்கேஜிக்கு எவ்வளவு ஃபீஸ் இவங்க நிர்ணயம் பண்ணிருக்காங்க? 50,000 ரூபாய். சரி, நான் என்ன கேட்கிறேன் ஓப்பனா, அந்த நேம் போர்டை வைக்கணுமா இல்லையா எல்லா ஸ்கூல்ஸ்லயும்? அதுக்கு என்ன நடவடிக்கை இந்த டிவிக்கு அரசு எடுத்துச்சு? அதாவது ராஜ்மோகன் அண்ணன் பேசும்போது பேசினாரு, ஏழை எளிய கல்வி தந்தைகள். ஏங்க, ஏழை எளிய கல்வி தந்தைகள் எங்க இருக்காங்க? ஒரு பள்ளிக்கூடம் உருவாகணும்னா எத்தனை செலவு அதுல இருக்கு, அதுல எப்படி இப்படி எல்லாம் சொல்ல முடியும்? அப்படி உண்மையாலுமே அவங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டேக் ஓவர் பண்ணி அதை தத்தெடுத்து அதை நடத்துங்க. நீங்க தனியாவே சொல்லி கொடுத்துதான் பண்ணணும்னு என்ன இருக்கு? அவ்வளவு. ஏன்னா இவங்க சொல்றதை பார்த்தா என்னமோ அவங்க சேவை மனப்பான்மையில வந்த மாதிரி இருக்கு. சேவைன்னா என்னங்க? அப்போ யாருக்கிட்டையும் காசு வாங்க வேணாம். இங்க ஊர்ல வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் 37,650 அரசு பள்ளிக்கூட இருக்குது. ஒவ்வொரு அரசு பள்ளிக்கூடத்தையும் யாரெல்லாம் சேவை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இதை தத்தெடுத்து நடத்தலாம்ல. அரசு கட்டுப்பாட்டுல இருக்கும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா ப்ரொவிஷனும் பண்ணுங்க. பின்னத்தை போய் போச்சு. அதை நீங்க வந்து ஒரு பிசினஸா பண்ணணும்னு தான் நினைக்கிறீங்க. அந்த பிசினஸா பண்ணும்போது அது எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும், மிடில் கிளாஸ் குழந்தைங்க எப்படி படிப்பாங்க அப்படிங்கறது யோசிக்கணும். நம்மளோட தரவுகள் எப்படி வரணும்னா, தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைங்க கூட அரசு பள்ளிக்கு வர மாதிரி இருக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ்ல போகுது. இததான் மக்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் 40 நாள்ல இந்த சாதனை, 40 நாள்ல. இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒன்றிய அரசு எப்படி இந்திய அரசு ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவெளியில இருக்கு. எங்க, அதுக்கு பேரு யூனியன் கவர்மெண்ட். இந்திய அரசுன்னு ஃபர்ஸ்ட் இருந்தே இருந்தா பிரச்சனை இல்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே பேரு ஒன்றிய அரசு. எதனால அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்தியாங்கிறது ஒரு தனி ஒரு நாடு இல்லை, இத்தனை மாநிலங்கள் சேர்ந்து ஒன்றிணைந்தது தான் அது இந்தியா அப்படிங்கிறது தான். அதனாலதான் அதுக்கு ஒன்றியம், நிறைய துணை கண்டங்கள் சேர்ந்தது. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒன்றியம், யூனியன் கவர்மெண்ட் தான் நம்ம சொல்றோம். இப்போ யூனியன் ஆபீஸ் தானங்க இருக்கு. அப்ப அது யூனியன்னா என்னங்க அர்த்தம்? ஒன்றியம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப சொல்றது சரிதானே? இதுல என்ன இவங்க சரி ஏதோ மாற்றம்னு கேட்டீங்கல்ல, இந்த மாத்திட்டோம்ல, ஓகேவா வச்சுக்கிறீங்களா? அவ்வளவுதான். அது யூனியன் கவர்மெண்ட்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. எதிர்க்கும் போது ஒன்றிய அரசுன்னு வந்துச்சு முதலமைச்சருக்கு, இப்போ ஒன்னாயிட்டாங்களா, அதனால இந்திய அரசு ஆயிடுச்சா? அதாவதுங்க, அததான் நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சொல்றோம்ல, நாங்க பெரியார் வந்து எங்க கொள்கை தலைவர், ஆனா பெரியாருடைய கடவுள் மறுப்பை நாங்க ஏத்துக்க மாட்டோம். புரிஞ்சுதுங்களா? அதே நேரத்துல நாங்க வந்து கொள்கை எதிரி எங்களுக்கு பாஜக தான், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இணக்கமா இருப்போம் அவங்களோட. சரி, இணக்கமா இருந்தீங்கல்ல, அந்த ஜல்ஜீவனுக்கு கொஞ்சம் அந்த குடிநீருக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும், அதை வாங்கி கொடுத்துருங்க. அடுத்தது மெட்ரோ ட்ரெயின் இன்னும் சென்னைக்கும் மதுரைக்கும், சாரி சென்னைக்கு இல்லை, சென்னைக்கும் செகண்ட் ஃபேஸுக்கு வெயிட்டிங்ல இருக்கு, மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும். எங்க ஊர் கோயம்புத்தூருக்கு இவர் போய் எய்ம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னும் மதுரை எய்ம்ஸ் என்னாச்சுன்னு தெரியல. இப்ப பாத்தீங்களா, யாரும் அந்த எய்ம்ஸை பத்தி பேசுறதே இல்லை. சோ அந்த மதுரை எய்ம்ஸ் என்னன்னு தெரியல. அண்ணன் போய் சிஎம் சார் வந்து கோயம்புத்தூர் எய்ம்ஸுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாராம். உன்னை வாங்கிட்டு வந்திருக்காரா, கொடுத்துட்டு வந்திருக்காரான்னு தெரியல. அதே மாதிரி காலை உணவு திட்டம்ங்கிறது ஒரு அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கும் அது மிக என்ன சொல்றதுங்க, ஒரு உணர்வு பூர்ணமான ஒரு திட்டம். இது வந்து உலக நாடுகளே பாராட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அந்த எஸ்எஸ்சி சர்வசிக்ஷா அபியானுக்கு வரக்கூடிய அந்த 3 கோடி சொச்சம் அந்த அமௌண்ட் வரணும். நீங்க அதை வாங்குங்க. இதெல்லாம் இணக்கமா இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் கடன்னு அதெல்லாம் வாங்குங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தூத்துக்குடியில பாத்தீங்களா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பர்ல வந்துச்சு, காலை உணவு திட்டம் முழுசா கொண்டு போய் சேர்த்த முடியாம அந்த குழந்ங்க எல்லாம் காலையில பிஸ்கெட் சாப்பிட்டுருக்காங்க. 40 நாள்ல மாற்றம், இந்த மாற்றம் தான் வந்திருக்கு. எவ்வளவு வலிக்கும்னு யோசிச்சு பாருங்க. 4 வருஷமா இந்த திட்டம் நடந்துட்டு இருக்கு, எங்கேயும் தங்கு தடை இல்லை. வந்து 40 நாள்ல இதையும் என்னன்னு சொல்லுவாங்க, இது ஏதாச்சும் திமுகனாலதான், திமுகவின் சதின்னு சொல்லுவாங்களா? டைம் கூட சொல்லலாம்ல, எங்களுக்கு 6 மாசம் டைம் வேணும், அதுக்கப்புறம் நாங்க 6 மாசம் குழந்தைங்க பிஸ்கெட் சாப்பிட்டுமா, பிஸ்கெட்ல இருந்து கம்மி பண்ணி அப்புறம் முறுக்கு, தேன் மிட்டாய் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துடலாமா? என்னங்க, எதுக்குங்க நீங்க டைம் கேக்குறீங்க? இது எல்லாமே போயிட்டு இருந்த ஒரு திட்டங்கள் தானே. இத ஆக்சுவலி என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியலன்னு சொல்லுங்க, அதான் மக்கள் ஏத்துக்கிறாங்களே. நீங்க என்ன சொன்னாலும் மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல, இப்போ ஓப்பனா சொல்லுங்க, அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கறதுதான். போதைப் பொருள் ஒழிப்புக்காக சிறப்பா பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கம் தரப்போறதா டிவி. அரசு அறிவிக்க போறாங்க. இந்த 40 நாள்ல குறைஞ்சிருச்சாங்க. 40 நாள்ல 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 40
எதுவும் போதை பழக்கம் சரியாயிடுச்சா இல்ல எனக்கு தெரியல. மாரத்தான் போறாரு. மரத்தான் போயிருக்காருன்னா அது ஒரு விழிப்புணர்வுக்கு தானே போனீங்க. நீ என்ன அங்க நடந்துச்சு என்ன எதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இவங்க ஏதாச்சும் ஒண்ணு செய்யறாங்களோ இல்லையோ ஏதோ ஒண்ணு விளம்பரம் பண்ணிடுறாங்க, அத ரீல்ஸா போட்டணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இத கொண்டு வந்தா வேற விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும்ல உள்ள. இப்ப நம்ம போராடிட்டே இருக்கோம்ல, பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்புன்னு இவ்வளவு கூறோம்ல. இப்ப 40 நாள் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்ச டேட்டா வரைக்கும். இப்போ 34 டேஸ் வரைக்கும் எடுத்து பாருங்களேன், 207 கேஸ். அது வெறும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டும். அதுல 106 குழந்தைங்களுக்கு நடந்தது மட்டும். அதுல 50 கேஸ் வந்து தாவேகா நிர்வாகிகள் வந்து அதுல வந்து இதாயிருக்காங்க. இப்போ அண்ணன் ஆதவர்ஜன் அண்ணன் என்ன சொல்றாரு, ஒரு டைம் சட்டப்பேரவையில எந்திரிச்சுன்னா இதுக்கெல்லாம் காரணம் திமுக உங்க ஆட்சியில நடக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா எங்க ஆட்சியில என்ன நடந்துச்சு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துச்சுன்னு மக்களுக்கே தெரியும். அது 1-2 கூட நம்ம சொல்லலாம். அதை விட ரொம்ப முக்கியமா இந்த போதை கலாச்சாரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் என்ன கேக்குறேங்க, இது சாதாரண ஒரு ஆள் பேசினா தப்பு இல்லை, ஒரு அமைச்சர் எவ்வளோ எவிடென்ட்டோட பேசணும். அதுல அந்த எஃப்ஐஆர்ஸ்ல ஒரு சில கேசஸ் நம்ம பார்க்கும்போது நிறைய பத்திரிகையாளரே இதை சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த குற்றம் செஞ்சிருப்பாங்கல்ல, இந்த பாலியல் குற்றம் செஞ்சவங்கள போதையினால இந்த பாலியல் குற்றம், அதுவும் முக்கியமா இப்போ சென்னையில 24 மணி நேரத்துல 20 கேஸ் பக்கம் ஃபைல் ஆச்சு இல்லைங்களா, அதுல பார்க்கும்போது 3-4 பேர் தான் போதை பொருள் பயன்படுத்தி அந்த பாலியல் பிரச்சனையை செஞ்சிருக்காங்க. மிச்சவங்கள நார்மலா இருந்துதான் செஞ்சிருக்காங்க. அப்போ என்ன மாதிரியான சூழ்நிலையில இந்த நாடு இருக்கு. அப்போ நடக்கும். அதாவது அதை விட யாருக்கும் பயம் இல்லையா? பயப்படுற நீங்க என்ன சொன்னீங்க, நான் வந்தா அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், அடுத்த நாளே அடுத்தது செஞ்சிருவேன். என்ன ஆச்சு 40 நாள்? என்ன குழந்தைங்கள என்னங்க கும்முடி பூண்டி இல்லைங்க. என்னால எல்லாம் அந்த விஷயத்தை கேட்டு மனசே ஆற மாட்டேங்குது. ஏன்னா நம்மளும் குழந்தைங்களை வச்சிருக்கோம், எப்படி நம்பி வெளியே அனுப்ப முடியும்? 3 வயசு குழந்தைங்க. நீங்க சொன்னீங்கல்ல சிங்கப்பெண் அதிரடி படை நான் உருவாக்கியிருக்கேன், ட்ரோன் பறக்க விடுறேன் அப்படின்னு. அப்ப அந்த ட்ரோன் பறந்துருந்தா எப்படிங்க அந்த குழந்தை புதருக்குள்ள கடந்திருக்கும்? அப்ப எந்த சிங்கப்பெண் போய் அங்க காப்பாத்துனாங்க? இல்ல சிஎம் சார் நீங்க எங்க போய் காப்பாத்துனீங்க? அமைச்சர் ஆதவர்ஜனா சார் என்ன போய் அங்க நின்னாரு? அங்க களத்துல யார் நின்னா? யார் போய் நீங்க பேசுனீங்க? எத்தனை எம்எல்ஏ போனீங்க? எத்தனை அமைச்சர் அங்க போய் நின்னீங்க? ஃபர்ஸ்ட் எத்தனை டிவிக்கு நிர்வாகி போய் அங்க நின்னீங்க? அங்க அந்த அம்மா அப்பாக்கு, அவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க, அங்க இருக்க தமிழ் ஆளுங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நிக்கிறாங்க. போலீஸ்காரங்க அவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தும் போதும் போராட்டம் பண்ணி நியாயம் வேணும்னு கேக்குறாங்க. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்க அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாம 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் நீங்க பொன்னேரியில அந்த குழந்தையோட சடலத்தை அடக்கம் பண்றீங்கன்னு சொன்னா இதுதான் மாற்றமா? இதெல்லாம் தான் நாங்க கேட்கிறோம். இங்க நேத்து கோயம்புத்தூர்லீங்க ஒரு 25 வயசு பொண்ணு தொடர்ந்து நேத்து நடந்தது எனக்கு, அதாவது 25 வயசு பொண்ணு பாத்தீங்கன்னா ஆள் அட்ரஸ் தெரியாம ட்ரெஸ் கூட இல்லாம அந்த அந்த சடலம் அப்படியே இருக்கு ஒரு காலேஜ் பக்கத்துல. இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கைங்க? அங்க எத்தனை போலீஸ் போய் நின்னாங்க? சரி காவல்துறை அவங்களோட வேலையை செய்வாங்க, அவங்கள நம்ம குறை சொல்லுவோம். எத்தனை அமைச்சர் போய் நின்னாங்க? இப்போ ஸ்கூலுக்குள்ள டிவிக்கு நிர்வாகிகள்லாம் போறாங்க, எல்லாம் துண்டு போட்டுக்கிறாங்க. ஒரு ஹெச்எம் போய் மிரட்ட தெரியுது. தாவேகா நிர்வாகி போய் மாவட்ட செயலாளர் என்ன பந்தாவா உட்காந்து மிரட்டுறாங்க ஒரு ஹெச்எம் உட்காந்து. நான் சொல்றேன் பாமக எல்லாம் அவர் எல்லாம் எம்எல்ஏ அவ்வளவுதான், நீ ஆட்சி எங்களுக்கு தான், நான் சொல்றவங்களுக்கு நீங்க வேலை போடணும், டிவிகேல இருக்கேன், நான் தான் மாவட்ட செயலர், நான் சொல்றதா நீங்க நீ செய்யணும்னு எப்படி மிரட்டுறீங்க? அப்ப இதுக்கெல்லாம் ஏங்க நீங்க போய் யாரும் நிக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு ஸ்கூல் ஃபுல்லா டிவிக்கு கொடியை கட்டி வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு கிளாஸ் ரூம் அவரோட போட்டோவை கொண்டு போய் வச்சிட்டு இருக்கீங்க. சிஎம் சாரோட ஸ்டூடண்ட்ஸ் கொடிய நட்டு வைக்கிற அளவுக்கு. அதை விட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கையில, அதுவும் பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, நல்லா பாத்துக்கோங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கையில கூப்பன், விஜய் மாமா வாழ்க, முதல்வர் விஜய் அவர்கள் வாழ்க, அப்படி. என்னங்க இதுக்குதான் நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டோமா? மேம் இதுல ஒரு கேள்வியும் இருக்கு. தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ரசிகர்கள்லாம் சேர்ந்து டிவிக்கேன்னு கோஷம் போட்டாங்க. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா ஸ்கூல்ல சரி காலேஜ்ல சரி டிவிகே நிர்வாகிகளே போய் சேர்ந்து டிவிக்கேன்னு கோஷம் போடுறாங்க. இது என்ன ஒரு பயம் ஏற்படுத்திருச்சா அவங்களுக்கு? அதாவதுங்க என்ன மவுஸ் ஏதாவது கம்மியாயிடுமா? இப்ப சிஎம் சார் வந்து படம் எல்லாம் நடிக்கிறது வேற இல்ல. சோ நம்ம செய்யற விஷயங்கள்லாம் வெளியே வராம நாங்களும் பெருசா ஏதோ புரட்சி பண்றோம் அப்படின்னு செய்யறதெல்லாம் அவங்க கட்சி ஃபர்ஸ்ட் கட்டுப்பாடோட இருக்காங்க. இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா கட்டுப்பாடற்ற நிலையில அந்த கட்சி இருக்குன்னு தெரியுது. இன்னொன்னு இந்த மாதிரி டிஎம்கே செஞ்சிருந்தா ஒத்துருப்பாங்களா?
இந்த கட்சி துண்டெல்லாம் போட்டு உள்ள போனா அலோ பண்ணுவாங்களா? எங்க ஒரு எம்பி உள்ள போய் ஒரு விஷயம் நடக்கும்போது அத்தனை கட்சிக்காரங்க உள்ள போனாலே எல்லாம் வித்தியாசமா பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு டிவிகேல இருக்கிற அவர் பொறுப்புல இருக்கா அப்படியே இல்லையானே தெரியல, டபக்குன்னு எடுக்க வேண்டியது, துண்டை போட வேண்டியது, உள்ள போய் நின்னுக்க வேண்டியது. எந்த இடமா ஆஸ்பத்திரினாலும் போய்க்கிறாங்க, பள்ளிக்கூடம்னாலும் உள்ள போயிடுறாங்க, ஒரு பஸ்னாலும் ஏறி நின்னுக்கிறாங்க. என்னன்னு ஒண்ணும் புரியலைங்க. கேட்டா நான் யார் தெரியுமா, எங்க அண்ணன் யார் தெரியுமா அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் எப்படிங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? சோ பயங்கிறதையும் தாண்டி நான் வந்துட்டேன்ல, என்னை யாரும் அசைச்சுக்க முடியாது. அந்த ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு மெத்தன போக்கா இல்ல உண்மையான தமிழ்ல சொன்னா ஒரு ஆணவமா அப்படின்னு தான் தோணுது. ஒரு மாதிரி ஆக்ரோஷமா நடந்துக்கிறாங்க அவங்க எல்லாருமே. இது வந்து ஒரு ஆதிக்க வர்க்கத்தின் உச்சமா தான் தெரியுது. 40 நாள்ல இது மட்டும் எப்படிங்க முடியுது? உங்களால வந்து சட்ட ஒழுங்கு சரி பண்ண முடியல, இது சரி பண்ண, இதெல்லாம் மட்டும். ஆனா 40 நாள்ல உங்களால கெத்து காமிக்க முடியும், நாங்க தான் அப்படின்னு பந்தா காமிக்க முடியும். இந்த மாதிரிலாம் செய்யும் போது இது சரியான தலைமுறைக்கான வழிகாட்டுதலா இல்ல, இது தவறான வழியில போகுதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்க நிறைய பேத்தோட பிரச்சனையா இருக்கு. இந்த விஷயம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் நீங்க போட்டோ மாட்டுறது, டிவிகே பத்தி சொல்றீங்க, அது வேற. இல்ல +2 முடிச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட டிவிகேன்னு சொல்றீங்க, அது வேற. 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ்ல போய் டிவிகேவை பதிக்கணும்ன்றதுக்கான அவசியம் என்ன? அவங்கனாலதானே இவர் ஜெயிச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? இப்போ அவங்க கிட்ட அவர் தானே சொன்னாரு, மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்க, எல்லாரும் போய் வீட்டுல விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு இவர் தானே பிரச்சாரம் பண்ணாரு. எவ்வளவு பெரிய தப்பு! இந்த மாதிரி குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி இருக்கிற ஒரு சட்டத்தை மீறி இவர் தானே அன்னைக்கு பொதுக்கூட்டத்துல பேசும்போது எல்லாரும் என்னுடைய குட்டி நண்பா நண்பீசா என்னமோ சொல்லுவாரு, அவங்க கிட்ட உங்க எல்லாத்திட்டையும் சொல்றேன், விஜய் மாமாக்கு போய் ஓட்டு போட சொல்லுங்க. அப்போ விதையை இப்ப அவங்க எங்கிருந்து விதைக்கிறாங்கன்னு பாருங்க. நாளைக்கு நம்மளுக்கெல்லாம் புரிஞ்சிடும், இவங்க உண்மையாலுமே ரீல்ஸ்னாலதான் வந்துச்சு, இவங்க இன்ஸ்டால தான் வந்திருக்காங்க, மக்கள் என்னதான் பண்ணாலும் மக்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும், இவங்கனால ஒன்னும் பண்ண முடியல, சும்மா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஒரு அளவுக்கு தான் மக்கள் ஒத்துப்பாங்க. அதுக்கு மேல நீங்க என்னதான் குறை சொன்னாலும் உங்ககிட்ட தான் இன்னைக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க செய்யுங்க அப்படின்னு தான் மக்கள் கேட்பாங்க. சோ அதனால மக்களை இது பண்ண முடியல, அதனால குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அப்ப இதை டைரக்டா இனி சிஎம் சார் பண்ண முடியாதுல்ல, அதனால கட்சிக்காரங்களை விட்டு பண்ண வைக்கிறாங்க. இப்போ நீங்க அப்படிதான் பாக்கணும். இன்னொன்னு நீங்க சொன்னீங்களாமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ஒத்துக்கிறது இல்லையே. இப்போ முந்தானேத்து பாத்தீங்கல்ல, இங்க ஐ திங்க் இந்த காஞ்சிபுரம் டு சென்னை இந்த ஏரியால தான் நினைக்கிறேன், ஒரு காலேஜ் முன்னாடி அவங்க சொன்னாங்க, எதுக்காக இந்த மாதிரி கட்சி பேனரை கொண்டு வந்து எங்க காலேஜ் முன்னாடி வச்சிருக்கீங்க, நாங்கெல்லாம் யாரும் காலேஜ் கேக் வெட்டணும்னு சொல்லியே, எங்களுக்கு அரசியல்லாம் வேண்டாம், இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தையே நீங்க பேரை மாத்திட்டீங்க, நாளைக்கு எங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிஷியல் கிடைக்குமா கிடைக்காதான்னு இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அந்த பசங்க கேட்கறாங்கல்ல. இன்னைக்கு அந்த நீங்க என்னென்னமோ ரீல் பாக்குறீங்க, அந்த ரீலையும் பாருங்க. அது நான் மக்கள் கிட்ட சொல்றேன், இன்னைக்கு பசங்க தெளிவாயிட்டே வராங்க. நம்ம வந்து அறிவு இல்லாத பசங்க எல்லாம் யாருமே இல்ல, ரொம்ப இப்ப திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேணும்னே வந்து நான் தான் டிவிக்கேன்னு அந்த முட்டு கொடுக்கறவங்க மட்டும்தான் இன்னும் வந்து ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணி இப்ப பசங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இத்தனை மாற்றத்தை கொண்டு வராங்க, இதெல்லாம் நம்மளுக்கு நல்லதா கேட்டதான்னு இன்னைக்கு கல்லூரி பசங்க வெளியே நின்னு போராடுறாங்க. இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? கடைசி 5 வருஷத்துல இது நடந்திருக்கா? ஆனா இன்னைக்கு நடக்குதுன்னா இந்த ஆட்சியினுடைய கிரேடு கம்மியாயிட்டே வருதுங்கிறது புரிஞ்சு. பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னாள் சிங்கப்பெண் சிறப்பு படை வந்துச்சுன்னா பெண்களோட பாதுகாப்புக்கு நாங்க பொறுப்பு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ உங்களோட பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்பு, துப்பட்டா போட்டு போகணும், மிளகா பொடி எடுத்துட்டு போகணும், பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சிங்கப்பெண் சிறப்பு படையில இருந்தே வருது. இந்த விஷயங்கள் அதாவது இது வந்து நாங்களே செஞ்சுப்போமேமா, அப்புறம் எதுக்கு சிங்கப்பெண் பாதுகாப்பு படை? இன்னொன்னு என்னன்னா, நான் அவங்கள குறை சொல்லணும்னு சொல்லல, உண்மையா பாவம் அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய காவலர்கள்லாம் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணணும்னு வராங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க என்ன ப்ரையாரிட்டி கொடுத்தீங்க? அவங்களே பாவம், அவங்களுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல, அவங்களையே சீன்றாங்க டிவிகே நிர்வாகிகள். அதனுடைய பேர் எவிடென்ட் எல்லாமே சோசியல் மீடியால இருக்கு, நம்ம கிட்டயும் இருக்கு. சோ இன்னொன்னு என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கா? கொடுத்துருக்கீங்களா? இல்ல. அவங்க எஃப்ஐஆர் போட முடியுமா? பிடிச்சா என்ன பேசிஸ்ல அவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கீங்க? இப்ப நான் சொல்லுவேன், எங்க ஐயா கலைஞர் அவர்கள் வரும்போதுதான் முதல் பெண் காவலர் படை கையில துப்பாக்கியே கொடுத்தார். ஏன்னா பெண்களுங்கிறவங்க நீங்க நிமிர்ந்து நிக்கணும், அவர் வந்து பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்கம்மா, கையில வந்து துப்பட்டா போட்டு போங்கம்மா, இப்படி எல்லாம் சொல்லல. அப்போ உடை நாகரிகத்தை நீங்க பேசுறீங்களா? சிஎம் சார் கேட்டார்ல,
கோட்டு போட்டா என்ன தப்பு, கோட்டு போட்டா என்ன தப்புன்னு கேட்டார்ல. அப்போ ஒரு பொண்ணை நீங்க இப்படிதான் நடந்து போகணும்னு நீங்க சொல்றீங்களே, அது வீட்டுல இருக்கவங்களே சொல்லுவாங்களே. அப்புறம் எதுக்கு நான் வந்தா எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் பண்ணிடுவேன்னு எதுக்கு பேசணும்? அதுல ஒரு பொண்ணு கூட கேட்டாங்க, நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என் போனே சுவிட்ச் ஆஃப் ஆகி ஏதோ ஒண்ணு கிடக்கும், எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு ஒரு கல்லூரி பெண் கேட்டுச்சா இல்லையா? அதுக்கு உடனே அந்த மைக் அந்த சிங்கப்பெண் காவலர்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, நான் என் மேல் அதிகாரிகிட்ட கேட்டுட்டு சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ப்ராப்பர் ட்ரைனிங்கே இல்லாம செஞ்சுட்டு இருக்கீங்க. சோ எதையா இருந்தாலும் பிளான் பண்ணி சொல்லணும். நான் தான் சொல்றேன், இந்த நிர்வாக பேட்டர்னே இங்க ஏதோ பிரச்சனை. அவங்க யாருக்கும் இன்னும் முழுமையா எந்த விஷயத்தை எப்படி கொண்டு போறது, எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் தலைமை சரியா இருக்கணும்ல, அங்க ஏதோ ஒரு டீவியேஷன் இருந்துகிட்டே இருக்கு. அதே போல ஒவ்வொரு ஆட்சியிலையும் வெள்ளை அறிக்கைன்றது வெளியிடப்படும். அதே போல இந்த இதுல மின்சாரத்துறைக்கு வெள்ளை அறிக்கை நிர்மல்குமார் வெளியிட்டு இருந்தாரு. அதுல சில பிரச்சனைகள் வந்து அதுக்கு செந்தில் பாலாஜி எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இஷ்யூக்கள் போயிட்டு இருக்கு. என்னதான் நடக்குது? அது என்னன்னாங்க, இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த ஊழல், கரப்ஷன், நீங்க தான் லீக்கேஜ், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே திமுக மேல பயங்கர கோவத்துல வருவாங்க, அவங்கதான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதாவது எல்லா இடத்துலயும் அது வந்து அப்ளிகபிள் ஆகாது. இப்போ வெள்ளை அறிக்கை வந்து பினான்ஸுக்கே நீங்க கொடுத்தீங்க இல்லையா? அவர் பினான்ஸு கொடுக்கும்போது அந்த அமைச்சர் வந்து இது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ண போறேன், எப்படி செய்ய போறேன் அப்படின்னு பயங்கரமா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தோன்னே எல்லாரும் என்ன சொன்னாங்க, அதுக்கு தங்கம் தென்னரசு சார் பிப்ரவரி 26 அதாவது சட்டப்பேரவையில இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போதே லாஸ்ட் பேஜ்ல இது அத்தனையும் சொல்லிட்டாரு. அன்னைக்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இது 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி மிச்சம் 3 லட்சம் கோடி சேவை துறையில் இருக்கக்கூடிய கடன். அப்ப அதையவே தான் திருப்பி நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த இடத்துல ஏதாச்சும் சொன்னாங்களா, லீக்கேஜ் இருக்கு, இல்ல இந்த கரப்ஷன் இருக்கு, இந்த காசு இவங்க தப்பா பயன்படுத்திட்டாங்க, எதுவுமே நிதித்துறை கொடுத்த வெள்ளை அறிக்கையிலையும் இல்ல. அப்பவும் சொல்லப்பட்டது என்ன, வாங்கப்பட்ட கடன்கள் அத்தனையும் மக்களுக்கு சரியான முறையில நல்ல விதமான நலத்திட்டத்துக்கு தான் போய் சேர்ந்திருக்குன்னு சொன்னாங்க. அடுத்தது இப்ப வந்து வெள்ளை அறிக்கை யாராச்சும் நினைச்சு பார்த்தோமா, என்னமோ பெருசா இவர் கண்டுபிடிக்கிற மாதிரி மின்சாரத்துறை அமைச்சர் கண்டுபிடிச்சு சொன்னாரு. ஆனா 1.5 மணி நேரம் வச்சு லைன் பை லைனா செந்தில் பாலாஜி சார் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்துக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. நீங்க வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி என்னென்ன பிரச்சனை அந்த மாதிரி மட்டும் சொன்னீங்க. பிரச்சனைன்னு சொல்றதுக்கே ஒண்ணும் இல்லை. அதை தாண்டி நாங்க வருவாயை இவ்வளவு வந்து, அதாவது வருவாய் குறைப்பை வந்து இந்த அளவுக்கு நாங்க கம்மி பண்ணியிருக்கோம், இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்க சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை, ஊழியர்கள் பிரச்சனை, கடன் வாங்கியிருக்கு, அதே மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஃபிளக்சுவேஷன் இருந்துட்டே இருக்கு. இதெல்லாம் நீங்க சொன்னாலும் போன 5 வருஷம் இது இருந்துச்சுல்ல, நாங்க ஒரு டைம் கூடி மக்களுக்கு தேவையில்லாம அறிவிப்பு இல்லாம பவர் கட் பண்ணலையே. நீங்க வந்த இந்த 40 நாள்ல ஏன் இவ்வளவு மின்வெட்டு நடக்குது, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டார்ல. இதுக்கெல்லாம் அவங்களால பதிலே சொல்ல முடியலையே. அப்ப அங்கேயும் என்னப்பா பிரச்சனை, நிர்வாக பிரச்சனை. அவங்களுக்கு தெரியல மெயின்டைன் பண்ணது. நான் இன்னொன்னு ஓப்பனா மக்கள்கிட்டே கேட்கிறேன். இப்போ நீங்க மின்சாரத்துறை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அமைச்சர் தான் உட்கார்ந்து இருக்காரு, அமைச்சர் தான் டீல் பண்றாருலாம் இல்ல. அல்ல ஒரு டெண்டர் ஊழல் அப்படி எல்லாம் சொல்றாங்களே, ஒரு டெண்டர் போடணும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா மின்வாரிய துறைங்கிறது தனித்துறை. அதற்குன்னு சொல்லி ஒரு அலுவலர் இருப்பாங்க. அவங்கதான் வந்து இப்ப நம்ம திமுக ஆட்சியில் இருந்தது ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் ராஜேஷ் லக்கானி அவங்களும் இருந்தாங்க. அப்போ ஒரு டெண்டர் வந்து ஓகே பண்ணி இவங்க சொல்றாங்களா 5 லட்சத்துக்கு வாங்கினது 15 லட்சத்துக்கு, இது பெரிய லீக்கேஜ், ஒரு கரப்ஷன் அப்படிலாம் நம்ம நினைச்ச மாதிரிலாம் அமைச்சரே சைன் பண்ண முடியாதாங்க. அங்க சைன் பண்றது யாருன்னா அந்த கமிட்டியில இருக்கிறது. அப்ப இந்த டெண்டர் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த மின்வாரியத்துறையில முக்கியமா இருக்க 3 கமிட்டி பார்த்து செக் பண்ணி சைன் பண்ணணும். ஆஃப்டர் தட் அந்த துறையினுடைய அதிகாரி யாரு, அந்த அதிகாரி தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபைனலா சைன் பண்ணாதான் ஒரு டெண்டரே பாஸ் ஆகும். அப்படின்னு பார்த்தா இங்க அமைச்சர்கள் எங்க வராங்க? அப்ப அந்த அதிகாரிகள் உங்க கூட தானே இருக்காங்க. அப்ப யாரை இவங்க தப்பு சொல்றாங்க? அப்படி ஒண்ணு நடக்கலன்றது தானே நம்ம சொல்றோம். நீங்க ஏன் கட்டமைக்கிறீங்க, பொய்யா ஏன் செய்றீங்க? அதுக்கு ஓப்பன் எவிடென்ட் நான் இப்ப சொல்றேனே. இப்ப 400 பேர்த்த சேர்த்தீங்க, அதுக்கு தானே செந்தில் பாலாஜி கேட்டாரு. எப்படிங்க 400 பேர்த்து நீங்க உடனே இந்த 40 நாள்ல ஆளுங்க, அதாவது டிஎன்பிசி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி எக்ஸாமை நடத்தி கரெக்ஷனை பண்ணி இன்டர்வியூ பண்ணி இந்த 400 பேர்த்த வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணிட்டாங்களா? இது எப்ப நடத்துனது? ஆல்ரெடி தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆல்ரெடி நம்ம திமுக ஆட்சியிலேயே தேர்வு செய்யப்பட்டவர்களை இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு பணி அமர்த்தி வந்து நீங்க பணி ஆணையம் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய பொய்.
ஓகே, இருந்தாலும் நிர்மல்குமார் சொல்றதுல இன்னொரு விஷயமும் இருக்கு இல்லையா, வருவாயும் அதிகரிச்சிட்டு இருக்கு, செலவும் அதிகரிச்சிருக்கு, ஆனா என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு பயனும் இல்ல பயன் இல்லைன்னு சொல்றதுக்கு இதுல ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இப்போ வருவாய் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டே இருக்கோ அதுல செலவுகள் இருந்துட்டே தானே இருக்கும். அதுக்கு தானே சொன்னாரு, நாங்க இந்த வருஷம் அதாவது இந்த 5 வருஷத்துல 2 லட்சம் இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? அது போக புதிய நுகர்வோர்கள் அதிகமாயிருக்காங்க. புதுசா மின் இணைப்பு வாங்குறவங்களும் இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல எங்க கொண்டு போவீங்க? இப்ப ஹேண்ட்லூம்னு எடுத்துக்கோங்க. ஹேண்ட்லூமுக்கு இவ்வளவு வந்து மானியம் கொடுக்குறோம், நம்ம கொடுக்குறோம். ஏன்னா மின்சாரத்துறை அதனாலதான் கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும். ஏன்னா இது வந்து நீங்க வந்து ப்ராஃபிட் எல்லாம் ஏர்ன் பண்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது. அதுல இருந்து நீங்க வந்து சேவை பிரிவுன்னு வர்றது எதுக்கு? நம்ம இந்த மின்சாரத்துறை வச்சிருக்கிறதே வந்து பொதுமக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு. அப்ப இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க எதுல கொண்டு போய் போடுவீங்க? அப்ப இதையெல்லாம் நாங்க சரியாதானே மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஓகே, நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, 400 பேர் வந்து ஆல்ரெடி திமுக ஆட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இப்ப வந்து அவங்க வந்து மேலோட்டமா சொல்லிடுறாங்க, அவங்க பண்ணாங்கன்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்றீங்க. இதையே முன்னாடியே திமுக அரசு பண்ணல? இல்ல, அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டைம் வேணும்ல. நம்ம செலக்ட் பண்ணி தானே வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எலெக்ஷன் வந்துருச்சு. சோ எடுப்புல உடனே நம்மளால பண்ண முடியாது. இன்னொன்னு நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம ஆரம்பிக்கும் போதே கொரோனாவுல இருக்கக்கூடிய அதாவது என்ன சொல்றது, அந்த மணியோட அந்த டீவியேஷன்ஸ் டிஃபெக்ட்ஸ் அதெல்லாம் அந்த வருவாயெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு திட்டமா நம்ம வந்து சரி பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம். இப்ப வருவாய் பற்றாக்குறை அதை சாண்டி ஆட்கள் பற்றாக்குறை இருந்த போதும் மின்துறை வந்து சரியாதான் செயல்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. சோ இதுக்கப்புறம் தான் நம்ம இடையில தான் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் வச்சோம், அப்புறம் தான் தேர்வு செஞ்சு பணி ஆணையம் கொடுக்கறதுக்குள்ளதான் நம்மளுக்கு எலெக்ஷன் இதை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதனால அதை ஸ்டாப் பண்ணி வச்சோம், அவ்வளவுதான். அதுல கூடி செந்தில் பாலாஜி சார் சொல்லியிருப்பாரு தெளிவா, அது வந்து நீதிமன்றத்தின் மூலமா போய் வந்துச்சு. அந்த ஆணை ப்ராசஸ் வந்து அப்பதான் முடிய போகுதுன்னு முன்னத்த நாள் தான் வந்திருக்கு. அடுத்த நாள் நம்ம உடனே கொடுக்க முடியாது. அது ஏன்னா 15ஆம் தேதி என்னமோ வந்துச்சு அந்த இது ப்ராசஸ். அப்போ உடனே எங்கனால அது வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா எலெக்ஷன் டியூட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அந்த இது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டாங்க. இதுல இன்னொன்னு, எல்லாருமே இன்னைக்கும் சோசியல் மீடியால போய் பாருங்க, என்னமோ வந்து இந்த அரசு வந்து தான் வந்து லட்சங்கள் வாங்காம பணியாணை வந்து கொடுத்ததாகவும், இல்லைன்னா திமுக அரசா இருந்தா எவ்வளவு கொடுத்திருப்பாங்க. திமுக அரசுல 9000 சில்லற பக்கம் ஆசிரியர்களுக்கு வேலை கிடைச்சிச்சு. முதுநிலை ஆசிரியர்கள், நடுநிலை ஆசிரியர்களுக்கு எல்லாம் வந்து வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அப்பவும் எல்லா ஆசிரியர்களும் சொன்ன விஷயம், எல்லாரும் இதே மாதிரி வீடியோ பேசியிருக்காங்க, நாங்க ₹1 காசு செலவு பண்ணாம எங்களுக்கு இந்த ஆசிரியர் பணிக்கான இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்படின்னு சொல்லி நடந்திருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இந்த டிஎன்பிசில செலக்ட் ஆனவங்க, இதுக்கு முன்னாடி அந்த தேர்வு பணிக்கெல்லாம் வந்தவங்க, ஏங்க இதை விட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஆகிற அளவுக்கு இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே 60 போனாச்சு இல்ல, அதாவது போன பீரியட்ல 60 பேர்த்துல 56 பேர் நான் முதல்வன் திட்டத்துல மூலமா முன்னேறி வந்தவங்க தானே. அப்ப நான் முதல்வன் திட்டம் எதுக்கு? நாங்க காசு யார்கிட்டயும் வாங்கல. பிலிம்ஸ் முடிச்சா 25,000 ரூபாய், மெயின்ஸ் கிளியர் பண்ணா 50,000 ரூபாய், இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிளியர் பண்ணா 75,000 ரூபாய் கொடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி. சும்மா நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் கரப்ஷன் நீங்க அடிச்சீங்கன்னா அதுக்கு ஆதாரங்க, அதைத்தான் நாங்க கேட்கிறோம். முதல்வர் விஜய் அதான் சொல்றாரு, அப்படிலாம் நீங்க எல்லாமே சரி பண்ணிருந்தீங்கன்னா எதுக்கு ஆசிரியர் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எல்லாம் உங்களுக்கு தான் நடக்குது. நாங்க ஆசிரியர் போராட்டம் பண்ணாலும் ஆசிரியர்களை கூப்பிட்டு வச்சு பேசி இதுதான் பிரச்சனையா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்க சரி பண்ணி கொடுக்குறோம், இந்த அளவுக்கு இதை நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதுக்குதானே பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிலா நாங்க டாப்ஸ்ன்னு சொல்லி புதுசா கொண்டது, அதுக்கும் அப்ரூவல் வாங்கி நிறைய பேர் ஓகே பண்ணாங்களே. அடுத்த தூய்மை பணியாளர்களுக்கும் நான் சொன்னேனே, இதை நீங்க மாத்தணும்னு சொல்றீங்க, நம்மளோட வழக்கு நிலுவையில இருக்கு, நாங்களும் அதற்காக டிஃபைன் பண்ணி போராடிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம், இதன் மூலமா சரி பண்ணலாம் அப்படின்னு எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிட்டு தானே இருக்கு. இப்ப இவங்கள மாதிரி என்ன விவசாய போராட்டம் நடந்துட்டு போகட்டும். ஏங்க நான் ஒண்ணு பேசிக்கா கேக்குறேன், இப்ப ஆசிரியர் போராட்டமே நடந்துச்சு எங்க பீரியட்ல, அதுலயும் வந்து ஒரு 3-4 பிரிவு இருக்கலாம். அதுல மேக்சிமம் ஒரு பாதி பிரிவுகள் முதல்வரை வந்து பார்த்தாங்க, நன்றி சொன்னாங்க, பாராட்டு விழாவே நடத்தினாங்க இல்லையா. அதுல ஒரு சில பேத்துக்கு முரண்களும் இருக்கலாம். அதே மாதிரி விவசாய சங்கம் எவ்வளவு இருக்கும், ஒரு பேசிக்கா இருங்க. இப்போ இவர் கொடுத்த இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி நல்லதா இருந்துச்சுன்னா 1-2 விவசாய சங்கம்னாச்சும் வந்து இவரை பார்த்து பாராட்டி இருக்கணுமா வேணாமா? இன்னைக்கு இருக்கிற சிஎம் விஜய் அவர்களை பார்த்து பாராட்டி இருக்கணுமா வேணாமா? ஏன் அவங்க எம்எல்ஏவே ஒத்துக்க மாட்டேன்ட்டார்ல, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி நாங்க ஏத்துக்க முடியாது, இது விவசாயிக வயிற்றில் அடிக்கிற மாதிரி இருக்கு, இப்ப நீங்க உடனடியா எனக்கு கடன் தள்ளுபடி நீங்க பண்ணி கொடுக்கலன்னா ஜூலை மாசத்துல இருந்து எங்களால அதாவது ரீவேல்யூ பண்ணிடுவாங்க, எங்களால புதுசா கடனும் வாங்க முடியாது, இதனோட எக்ஸ்டென்ஷன் பீரியடும் ஜாஸ்தி ஆயிடும், இது என்ன பண்றதுனே தெரியலன்றனாலதான் இவ்வளவு பெரிய போராட்டமா இது வெடிச்சிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா கேட்டா
எங்க சிஎம் வந்து 3 கிலோமீட்டர் ஓடினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மூட்டைக்கு 40 ரூபா வாங்கக்கூடாது? நான் அதெல்லாம் வந்து நெல் மூட்டைக்கு சொன்னாங்களா இல்லையா? வந்தா அவர் அன்னைக்கு பேசினார்ல, பச்சை கலர் துண்டெல்லாம் போட்டுட்டு நான் வந்தா அதெல்லாம் மாத்திடுவேன். இன்னைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றாரு இன்னைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர்? அது பாத்ரூம் எல்லாம் இல்லைங்களாமாங்க, அவங்க அந்த ப்ராசஸ்க்காக அந்த 40 ரூபா யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து கட்டுறதுக்கு அந்த கட்டுமான வேலைக்கு. ஏங்க இதுக்கு முன்னாடி இருந்தே அதுதானங்க இருந்துச்சு. சோ இவங்க எதையும் இந்த கரப்ஷன்ஸ் எல்லாம் இவங்க எல்லாம் சரி பண்ணல. இவங்க ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து திமுகவை கார்னர் பண்ணணும், திமுகவை இல்லைன்னு ஆக்கணும், திமுகவை மக்கள் மனசுல இருந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. மக்களே திருப்பி உங்களை கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் எங்களுடைய அரசியல் இருந்திருக்கு. இன்னொரு விஷயம், அசெம்பிளில ஆக்ஷன் ரியாக்ஷன் பயங்கர வைரலா போச்சு. அசெம்பிளியை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? அதாவதுங்க, சட்டப்பேரவைக்குன்னு ஒரு பெரிய மாண்பு இருக்கு. அதாவது நாங்க சட்டமன்ற உறுப்பினராலாம் இல்லை, ஆனா அதை பத்தி வரலாறே படிச்சிருக்கோம். இது வரைக்கும் சட்டப்பேரவைனா இப்படிதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும், அது மக்கள் பிரச்சனைக்காக பேசக்கூடிய ஒரு களம். இவரு எப்ப எடுத்தாலும் இப்படி எடுத்துட்டு, அதாவது பேச மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப நான் பேசுறேன்ல சார், நீங்க பேச மாட்டீங்கன்னு நாங்க அந்த பேட்ச் குத்திட்டு வரல, வாயத்தொறங்க சிஎம் அப்படின்னு சொல்லி அப்படி நாங்க பிரச்சனை இவ்வளவு இருக்கு, இந்த பிரச்சனையை பத்தி பேசுங்கன்னு சொன்னோம். ஆனா நீங்க டயலாக் பேசி ஆக்ஷன் பண்ணி அத பந்தாவா இது பண்ணீங்க. இன்னொன்னு, அங்க சட்டப்பேரவையில அதாவது சிஎம் அவர்களுக்கு என்ன விதமான என்ன சொல்றது அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அந்த உரிமைகள் இருக்கும், அதுக்கு ஈக்குவலா எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்ன என் மேல பழி போடுறீங்க, எங்க கூட மக்கள் இருக்காங்க, மக்கள் எங்களை பாத்துக்குவாங்க, இதுல விவசாயிகளே கொச்சைப்படுத்தினார்ல சிஎம் அவர்கள். அப்படித்தானே சொன்னாரு, விவசாயிகள்லாம் வந்து இன்னைக்கு எதிர்கட்சியினுடைய தூண்டுதல் பேர்ல பண்றாங்க. ஏன் விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து மனசாட்சி இல்லையா? அதை தாண்டி அவங்க யோசிக்கவே மாட்டாங்களா? அவங்க வயிறு பசியை தாண்டி நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே அவங்க போராடுறாங்க, அவங்க களத்துல நின்று வேலை செய்யறாங்க. அவங்களை கொச்சப்படுத்துற மாதிரி அவங்க நடத்துற போராட்டமே சும்மா அப்படிங்கிற மாதிரி தானே இன்னைக்கு சிஎம் பேசியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் டயலாக் ஃபுல்லா டயலாக். ஆனா எதிர்கட்சியில இருந்து வந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்ல. இப்போ ஆதவர்ஜுனா அண்ணன் எந்திரிச்சு என்ன சொன்னாரு, உங்க ஆட்சியில நடக்காததா, எங்க தலைவர் 5 நிமிஷத்துக்கு பேசுனதுக்கே குளத்தூர் ஆட்டங்கட்டு, இதெல்லாம் பேசலாமா? அதான் நாங்க ஆமா சார் நாங்க தோத்துட்டோம், இப்ப என்ன அதனால முதல்வரே சொன்னாரே, அதுதான் நானும் சொல்றேன், நாங்க தோத்துட்டோம் என்ன இப்போ என்ன காமராஜரே தோக்கலையா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனாலும் தோத்தாலும் களத்துல நிக்கிறோமா இல்லையா இன்ன வரைக்கும்? நீங்க என்ன பண்ணீங்க, ஜெயிச்சாலும் திருச்சி கிழக்குல போய் அந்த மக்களுக்கு நன்றி சொன்னீங்களா? அப்ப 5000 பேருக்கு தான் நீங்க நன்றி சொன்னீங்க. உங்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க? ஓட்டு போட்ட மக்களையும் நீங்க இன்னும் முழுசா பார்க்கல. ஆனா எங்க தலைவர் தோத்தாலும் போய் களத்தில் நின்று உண்மையிலும் நீங்க தான் எனக்கு மக்கள் நின்னார்ல, இதுதான் உண்மையான தலைமை. ஆனா ஆதவர்ஜுனா அண்ணன் என்ன சொன்னாரு, அப்போ எந்திரிச்சுன்னு 2.5 வயசு குழந்தை உங்க ஆட்சியில் நடக்கலையா? அப்ப எதிர்கட்சி தலைவர் என்ன எவிடென்டோட பேசினாரா இல்லையா? அந்த வேம்புலி ஆலந்தூர்ல உங்க தாவேக்கா நிர்வாகி தான். சேலம் மணிகண்டன் 50 பெண்களை பாலியல் பிரச்சனை, உங்க தாவேக்கா நிர்வாகி தான். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் பேர் தான் சொல்றாங்க, யாரோ மேலிடத்துல சொல்றேன்னு சொன்னாங்களாம், உங்க தாவேக்கா நிர்வாகி தான். தில்ல எந்திரிச்சு சொன்னார்ல, இங்க யாராச்சும் சொல்ல முடிஞ்சுதா? ஆனா இதுக்கெல்லாம் பதில் வந்துச்சு அங்கிருந்து. இன்னொன்னு கேட்கிற, சபாநாயகர் அவர்கள் முன்னத்து நாள் சரியா நடந்துக்கிட்டார். ஆதவர்ஜுனா அவர்கள் சார் பேசும்போது இல்லைங்க நீங்க இந்த மாதிரி எவிடென்ட் எல்லாம் பேசக்கூடாது, உட்காருங்க அப்படின்னாரு. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரையும் அவர் சீண்டினார். என்ன சொன்னாரு, இந்த சோஃபா மாடல் அரசு, இந்த சோஃபா மாடல் அரசியல் கழுத மாடல் அரசுல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். சரி ரைட், நாங்க ஏத்துக்கிறோம். அதே மாதிரி விஜய் சார் பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, சோஃபா மாடலா, அது என்னப்பா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, இந்த பர்னிச்சர், இந்த டேபிள், இந்த டீப்பை, இந்த பிசினஸ் எல்லாம் வெளியே கொண்டு போய் வச்சுக்கோங்க. அப்ப அதெல்லாம் பேசலாமா? இதுதான் சட்டப்பேரவையினுடைய மாண்பு. ஆனா இன்னொரு பக்கம் சட்டமன்றத்துல அதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கான வாய்ப்பை தர குறிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கான பதிலடியை நீங்களும் கொடுங்கன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. முன்னாடி இருந்த மூத்த அமைச்சர்களும் சொல்றாங்க, சட்டப்பேரவையில முதல்வர் பேசினதுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவர் பேச முடியாது, அவ்வளவுதான். முதல்வர் பேசினா அதோட முடிஞ்சது. அமைச்சர்கள்லாம் சொல்றது அதுதான், முன்னாடி இருந்த அமைச்சர்கள்லாம் இதுதான் மரபு. அப்ப முன்னத்தினாலே என்ன பண்ணாங்க, சட்டப்பேரவை முடிஞ்சதுன்னு அறிவிச்சிட்டாரு. ஆனா எல்லாரும் எந்திரிச்சு போகும்போது அப்புறம் ராஜ்மோகன் அண்ணன் எந்திரிச்சு பேசுறாங்க. அதை தானே எதிர்கட்சி தலைவர் சுட்டி காமிச்சாரு, இதுதான் மரபா அப்படின்னு கேட்டார்ல. இது எல்லாத்த விட ஹைலைட் என்ன, உங்க அப்பாவை காணோம். இந்த குட்டி ஸ்டோரி எல்லாம் அங்க தேவையா? நீங்க அப்பான்னு சொன்னா நீங்க சொல்லுங்கம்மா, அப்பாங்கிறது பர்சனலா அரசியலா? அப்பாங்கிற வார்த்தை பர்சனலா அரசியலா? பேசக்கூடாது, பர்சனல் தானே. எங்களுக்கு அவர் தலைவர், திமுக கட்சிக்கு அவர் தலைவர். நீங்க கிண்டல் அடிக்கிற மாதிரி இருந்தா, இந்த கிண்டல் நக்கல் நையாண்டின்னு அவர் சொன்னார்ல, சிஎம் சார் சொன்னார்ல, அப்படி இருந்தா களத்துல டைரக்டா பேசி இது பண்ணுங்க. சட்டப்பேரவையில
அந்த மக்கள் பிரச்சனையை பேசிட்டு இருக்கும் போது நீங்க எப்படி வந்து உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு எல்லாம் நீங்க பேசலாம். அதுக்கு மேல இந்த பார்ட்டி ஃபண்ட் அது பேசும்போது அது என்னப்பா அது யார் அவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே, அது தாண்டி அமைச்சர் தானே, உங்களோட விசுவாசம் உங்களோட பணிவு இதெல்லாம் நீங்க உங்க கட்சி ஆபீஸ்ல நடத்துங்க, சட்டப்பேரவைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. ஆனா இதுல என்ன கேள்வினா உங்க அப்பாவை காணோம்னு சொல்லும் போது எந்திரிச்சு போயிருந்தா அது வேற, பார்ட்டி ஃபண்ட்னு சொல்லும்போது எதனால உதயநிதி அவர்கள் போனாரு, பயம் வந்துருச்சா அப்படின்னு. எதுக்குங்க பயப்படணும், பயந்தவங்க தான் எந்திரிச்சு. எந்த பார்ட்டி இது ஏங்க என்ன வேணாலும் அவங்க பேசுவாங்க நாங்க கேட்டே உட்காந்துருக்கணுமா? உங்களை பத்தி மொத்தமா அவதூற கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்க பேசியிருந்தா கூட ஓ இவர் ஏதோ நியாயமா பதில் சொல்றாரு, அவர் தான் எடுத்ததுல இருந்து ஸ்கிரிப்டா பேசிட்டு இருக்காரு, ஏதாச்சும் பதில் சொன்னார் அவரு நீங்க சொல்லுங்க. அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் அவர் என்ன சொல்ற பார்ட்டி ஃபண்ட் அதுவும் கேட்ட தோரணை பாருங்க, அது என்னப்பா அது அப்படின்னு. இப்ப 10 ரூபா கம்மி பண்ணிட்டீங்களா வாங்குறது டாஸ்மார்க்ல? 717 கடையை க்ளோஸ் பண்றேன் நீங்களா, ஆர்டிஐல போட்டீங்களா, எந்தெந்த கடையை க்ளோஸ் பண்ணீங்கன்னு போட்டீங்களா? இன்னைக்கு டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ண இடத்துல திரும்ப ஓபன் பண்ணிருக்காங்க நேம் போர்டு இல்லாம. டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ண இடத்துல இன்னைக்கு FL2 ஓபன் பண்ணி 11 to 11 உட்கார வச்சிருக்கீங்க, கேட்டா மகிழ் மன்றம் அப்படின்னு நீங்க போடுறீங்க. அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கு? அங்கெல்லாம் வந்து 50 ரூபா வரைக்கும் வைப்பானே, அப்போ அதெல்லாம் தனியாருக்கு போனா அதுதான் உங்களால கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கேட்டா அது தனியாருக்கு போயிடுச்சு நீங்க பதில் சொல்லிட்டு போயிருவீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க எப்படி ஆஸ்பெக்ட்ல எடுத்துப்பீங்க? அதுவும் இல்லாம எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு என்ன கேட்டாரு, பார்ட்டி ஃபண்டுன்றீங்க. எப்போ பார்ட்டி ஃபண்ட், யார் வாங்கணும், எங்க வாங்கணும், யார்கிட்ட வாங்கி கொடுத்தோம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு தானே கேட்டாங்க. கேஸ் போடுங்க, we will face the consequences தானே சொன்னாங்க. தைரியமா நாங்க அதுக்கு உடனே ஒண்ணு எந்திரிச்சு எந்த பார்ட்டின்னு நாங்க சொல்லவே இல்லையே அப்படின்னா, எந்த பார்ட்டியா இருந்தாலும் சொல்லுங்க. சட்டப்பேரவையோட மாண்பு என்னன்னா எந்த கட்சி தப்பு, அதாவது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது ப்ரூஃபோட தான் பேசணும். ப்ரூஃப் இல்லாம அங்க ஏனோ தானோன்னு கட்சி கூட்டத்துல பேசுன மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இன்னொன்னு எல்லாரும் சொல்றாங்க எதிர்கட்சி தலைவர் வெளியே வந்தோம்னா அவரோட பர்சனலை இழுத்துட்டாங்க, அவரோட எங்க நீங்க பர்சனலை இழுத்தீங்க. சிஎம் சார் அதை பேசலைன்னா இவர் ஏன் அதை பேசியிருக்க போறாரு? ஃபர்ஸ்ட் இங்க தலைமை சரியா இருக்கணும்ல, நீங்க தானே முதல்வர் சரியா இருந்திருக்கணும்ல. அது என்ன அப்பா எங்கன்னு சொல்லி அவ்வளோ கிண்டல் அடிச்சீங்கன்னா, நான் சொல்றேன் அப்பா எங்க இருக்காரு? இன்னைக்கு விடியல் பயணம் உங்க ஆட்சியில இருக்கு, அதை எங்க அப்பா கொண்டு வந்தது, அதாவது ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது தான். அதை தாண்டி இன்னைக்கு பெண்களுக்கான உரிமை தொகை அதுவும் ஸ்டாலின் சார் கொண்டு வந்தது தான். அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம், தமிழ் பதவிதன் திட்டம், காலை உணவு திட்டம், இன்னைக்கும் மகளிர் சுய உதவி குழு, இது எல்லாமே ஸ்டாலின் சார் கொண்டு வந்தது தான். இது எல்லாத்துலயும் அப்பா அவர் இருக்காரு. இப்ப நாங்க திருப்பி கேட்ட கொஸ்டின்க்குலாம் உங்களால பதில் சொல்ல முடியும். அதனால இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசினா அப்புறம் நீங்க பேசுனீங்க, அதற்கான விளைவு தான் அது. இப்போ உதய அண்ணாவே அது பேசியிருந்தா அது தப்புன்னு எடுத்துக்கலாம். ஆனா சிஎம் சார் பேசிதானே பேசுறாரு, அதுவும் நீங்க அப்பான்னு சொல்லும் போது அவங்க அப்படிதான் எடுப்பாங்க. நீங்க தலைவரேன்னு சொல்லியிருக்கணும், அப்ப அவர் அதை எடுத்திருக்க மாட்டார்ல. நீங்க வந்து உதயண்ணாவை வந்து கார்னர் பண்ணணும், அவரை அசிங்கப்படுத்தணும், அவரை வந்து இழிவுபடுத்தணும், நீங்க ஏதோ பண்றீங்க. இப்ப பண்ணும்போது நீங்க அதுக்கான விடயத்தை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவ்வளவுதான். தாவேக்கால தொடர்ந்து வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், போன ஆட்சியில ஊழல் நடந்திருக்குன்னு. இப்போ ரீசெண்டா ஆதவர்ஜுனா கூட என்ன சொல்லியிருக்காருன்னா 32 துறையில 16 துறை வந்து உதயநிதி, 16 துறை சபரீசன் போயிட்டு சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி ஈஸியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு போறாங்க? இல்ல அவங்க அதேதான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. நம்மளும் நம்புறோம். என்னவா இருக்காது இதுக்கு நீ இருந்தா கேஸ் போடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இவர் என்னமோ பையன் மருமகன் அப்படின்னு பேசுறாரு. இவர் யாரு? மருமகன் தானே. இவங்க அத்தை எங்க உட்காந்துட்டு இருக்காங்க? மாமியார் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்காங்க சட்டசபையில. இவங்களோட மாமியாரோட தம்பி எந்த கட்சியில இருக்காங்க? பிஜேபியில் இருக்கிறாங்க. இப்ப இவங்கெல்லாம் யாரு? இதெல்லாம் என்ன மாதிரியான உறவு? இவங்க எப்படி அதிமுகல இருந்து அத்தனை எம்எல்ஏக்கள் தாவேக்காக்கு போனாங்க? இருக்கிற எம்எல்ஏவை ரிசைன் பண்ணிட்டு எப்படி அங்க போனாங்க? இங்கவே சொல்லிட்டாரு மேம். அதுக்குதான் அதிமுகவும் டிவிக்கவும் ஒண்ணுதான் அப்படின்னாலும் நீங்க சொல்லக்கூடாது. அங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்றது எல்லாமே உண்மையா? அப்படியே எடுத்துக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தா நாங்க சொல்லாமா? இங்க மருமகன் சொல்லி இங்க மாமியார் அனுப்புறாங்க, அதன் மூலமா தான் வருது. இந்த போக்குவரத்துக்கு ஃபண்டிங் அலாட் பண்றது இவரோட மாமனாருன்னு நாங்க சொல்லலாமா? இதெல்லாம் எப்படிங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நீங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கான ப்ரூஃபோட காமிங்க. இப்போ தான் சொல்றாங்க ஏவா வேலு சார் வீட்டுல ரைடு நடக்குது, போடாத ரோட்டுக்கு இது பண்றாங்க. அது 2022 நடந்தது. அதற்கான கேஸ் போடப்பட்டிருக்கு, அதற்கான விஷயங்கள்லாம் நடக்கப்பட்டிருக்கு. நீங்க வேணும்னே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில நீங்க பண்றீங்க. இது திமுகவுக்கு புதுசும் இல்ல, நாங்க ஃபேஸ் பண்ணாதது இல்ல. உங்க கூட்டெல்லாம் வெளியே வரும்ல, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே தெரியும்ல, அப்ப பாக்கலாம். அவ்வளவுதான். இடைத்தேர்தல்ல வருவாரா ஸ்டாலின்? திருச்சி கிழக்குல நிக்க போற
போறாரா ஸ்டாலின் அப்படின்ற கேள்விதான் டைரக்டா அவர்கிட்டயும் கேட்டாங்க. இன்னும் யோசிக்கல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? இல்ல இன்னும் யோசிக்கல அப்படிங்கறத தாண்டி மக்களுடைய விருப்பம் ஏதோ அதுதான். இன்னைக்கு நாங்களே சொல்லிட்டோம், எங்களுக்கு எந்த கூட்டணி வேணாம், மக்கள் கூட நாங்க கூட்டணி அப்படின்னு சொல்லி நாங்க எங்களோட நிலைப்பாடை ப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். ஸோ அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒருவேளை நாங்க தொண்டர்கள்லாம் ஆசைப்படுறோம் எங்க ஐயா வரணும், திரும்பவும் நிக்கணும், அவரோட அந்த விஷயம் வரணும், அவரோட நிலைப்பாடு எதுவா இருந்தாலும் அதை நாங்க ஏத்து செயல்படுவோம். யார் நின்னாலும் எங்களுக்கு ஸ்டாலின் சார் நிக்கிற மாதிரி தான். அந்த தொகுதியில எந்த கேண்டிடேட் நின்னாலும் எங்களுக்கு ஸ்டாலின் சார் நிக்கிற மாதிரி தான். இன்னும் வந்து எல்லாரும் வந்து நினைக்கிறாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக காரன் ரொம்ப அமைதியா தான் இருப்பான், முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற பெரிய பெரிய நிர்வாகி தான் ரொம்ப பண்ணுவாங்க. ஆனா ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது சாதாரண தொண்டம் கூடி அப்படி கெத்தாதான் இருப்போம். அதனால யார் நின்னாலும் திமுகவை ஜெயிக்க வைக்கிறோம், இனி எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ அதனால இடைத்தேர்தலில் யார் எங்க நின்னாலும் எங்க தலைவர் நிக்கிற மாதிரி நினைச்சு நாங்க வேலை செய்வோம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை மக்கள் சக்தியோட இணைஞ்சு பெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அரசியல் சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.